தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. நம்ம சின்ன பிள்ளை இப்ப மேல போயிருக்கான், உருப்படியா கீழே வந்துருவானா? உருப்படியா கீழே வரானா இல்லையாங்கிறது என் சின்ன மருமக கையில தான் இருக்கு. அவன் நல்லா 4 சாத்து அப்ப கொடுக்கட்டும். நான் சொல்லிதான் திருந்த மாட்டீங்க, அவளாவது இதான் சொல்லட்டும். உங்களால தாங்க பாருங்க, அவன் கெட்டு குட்டி சொல்றாவது உங்களால தான் தெரியுமா? அடிய பர்வதம், என் பிள்ளைங்களா என்னைக்குமே தப்பான வழியில போகவே மாட்டானுங்கடி. என்னடி ஆனவனா அப்பாவும் மகனும் சேர்ந்து குடிக்கிறீங்கன்ற? ஆமாண்டி, என் பிள்ளைக்கு நான் அப்பாவா இருக்கிறத விட நல்ல நண்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல நண்பனா தான் இருக்கேனே. அதனாலதான் அவனுக்கு கூட சேர்ந்து குடிக்கிறது, ஜாலியா பேசுறது எல்லாமே நான் பண்றேன். அவனுக்கு நான் அப்பாவா இருக்கிறத விட நண்பனா இருந்தாதான் அவனுங்களுக்கு பிடிக்கும். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மனசுல பட்டது எதுவா இருந்தாலும் ஒன்னுத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுவானுங்க. அடி என்னடி பேசுற நீனு? இது வரைக்கும் கதிரு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்தும் குடிச்சது கிடையாது, தப்பான வழியில போனதும் கிடையாது. அவன் குடிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒண்ணு ஜீவா கூட, இன்னொன்னு என் கூட, அவ்வளவுதான். நாங்க 2 பேருமே யாரு? அவன் மச்சான், நான் அவன் அப்பா. அப்படி இருக்கும்போது நாங்க பக்கத்துலயே இருக்கோம்னா அவன் எந்த லிமிட்டையும் கிராஸ் பண்ண மாட்டான். இவ்வளவுதான் லிமிட்னு அவனுக்கே தெரியும். என் பிள்ளடி நான் வளர்த்தவன், தப்பான வழியில கண்டிப்பா போக மாட்டான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, நான் ஒன்னும் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் வெளியில பாக்குறவங்க தப்பா பேச மாட்டாங்களா? 4 பேர் ஏதாவது பேசுவானேன்னு பயந்து வாழக்கூடாது. பேசுறவன் பேசிட்டு போடா. ஏன் இதுக்கு என்னன்னு நான் வாழ்ந்துட்டு போறேன். என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கறானுங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு நல்ல நண்பனா இருக்கேன், அதுக்கப்புறம் தான் அப்பனா இருப்பேன். அது சரி, நீங்க சொல்றது சரிதான். உங்க வளர்ப்பு கண்டிப்பா தப்பா போகாதுதான். ஏன்னா நான் தான் என் பிள்ளைங்களை பக்கத்துல இருந்து கரெக்டா வளர்க்கல, தப்பான வழியில வளர்த்திருப்பேன். ஆனா நல்ல வேலை நீங்க இருக்க போய் என் பிள்ளைங்க ஒண்ணும் கரெக்டா தான் வளர்ந்துருக்கு. இந்த சௌந்தர்யா மட்டும்தான் அவளையும் சரி பண்ணிட்டேன்னா எனக்கு நிம்மதியா இருக்குங்க. அப்புறம் எனக்கு என்ன ஆக்கடான்னு நானும் போய் சேர்ந்துருவேன். அடியே என்ன நீ போய் சேர்ந்துட்டா நான் அப்புறம் என்ன பங்குச்சத்தை தேடி போக முடியும்? ஆனாலும் உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப தாங்க. போங்க போய் பங்குஜமே சோத்த ஆக்கி வைப்பா, சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு போன அப்படி சாப்பாடு போடலாம்னு நினைச்சேன், போடவே மாட்டேன், போங்க. அடி எனக்கு எப்பவுமே நீ தாண்டி, நான் சும்மா சொன்னேன்டி. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் போய் எவ்வளவு பாப்பேன்? அப்படி என்ன வயசாயிடுச்சு? அப்படிலாம் ஒரு வயசும் இல்ல. உங்களை பார்த்தா யாரும் வயசானவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்பவும் நல்லாதான் அழகா இருக்கீங்க, எவ்வளவு பார்த்தாலும் கொத்திக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கீங்க. என் பொண்டாட்டியா இது? அப்போ அவளும் என்ன சைட் அடிக்கிறாளோ? பர்வதம் அட போங்க, சைட் அடிக்கிறேன். பேத்தி எடுத்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல சூர்யா பேரை பெற்று கொடுக்குறானா இல்ல பேத்தி பெற்று கொடுக்குறானான்னு தெரியல. தாத்தா வாயிட்டு இவருக்கு இப்பதான் சைட் அடிக்கிற, போங்க. ஏய் என்னடி இப்ப நீ தானே சொன்ன எனக்கு வயசாகலன்னு, இப்ப அதுக்குள்ள தாத்தா வாக்கிட்டா? அடி அது சரி, சூர்யா எதுனா பேரனும் பேத்தியை பெற்று கொடுப்பான்னு நானும் பாக்குறேன். அவனுதான் எதுவும் பண்ண விடாம ஆடி மாசம் அந்த மாசம்னு பிரிச்சு வைக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. நீங்க சும்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கத்துல தானே இருக்க வீடு, இன்னும் ஒரு மாசம் தானே, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்கு அப்படி போயும். எனக்கு துளசி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் துளசி இங்கதான் வச்சிருப்பேன். ஆனாலும் உங்க புள்ளைய நம்புறதுக்கு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க புள்ள பண்ண சேட்டையெல்லாம் நான் நிறைய பாத்துட்டேன். அது சரி, அவன் என் பிள்ளையாச்சே. நீ இப்போ பிரிச்சு வச்சுட்டா மட்டும் என் பிள்ளை அமைதியா இருந்துவானா என்ன? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இங்க இருக்கிறத விட அவன் அங்க இருக்கிறது தான் அதிகமா இருக்கும். அது நீங்க சொன்னாலும் அதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சம்பிரதாயம் இல்லைங்க, பயந்துட்டு மத்தத பண்ணாம இருப்பாங்கல்ல, மத்ததெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்கல்ல, அது போதும். அது சரி பர்வதம், இதுக்கு எதுக்கு ஆடி மாச பிரிவு? துளசி இங்கே இருந்துட்டு போயிடலாமே, என் பிள்ளைக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவன் வேற அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆமாதாங்க, நீங்க தான் அவனை பாத்துக்கணும். வீட்டு வாசப்படி தாண்டாத அளவுக்கு அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. ஆபீஸ்க்கு போனானா வீட்டுக்கு வந்தானே அவன் மேல ஒரு கண்ணை வச்சுட்டே இருங்க. இல்ல அவன் கண்ணு முழுக்க துளசி மேலதான் இருக்கும். ஓட்ட பேச்சுட்டு உள்ள குதிச்சாலும் குதிச்சிடுவான், சொல்றதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. இது ஆடி மாசம், உங்களை மாதிரி உங்க பையன் ஏதாவது பண்ணி வைக்க போறான். அது சரி, பழைய நினைவெல்லாம் கலந்து விட்டுட்டு அது ஒரு அழகிய கணக்காலம். மறுபடியும் அந்த காலம் திரும்புமா என்ன? திரும்பவே வேணாம், நீங்க இப்படியே இருங்க. திரும்பினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. சரி எனக்குள்ள வேலை இருக்கு, நான் போறேன். நீங்க கொஞ்ச நேரத்துல வாங்க. எப்படியும் சின்ன பிள்ளை மேல போயிருக்கான், உதையோ திட்டம் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வரட்டும், புள்ள வாங்கிட்டு வரட்டும். நான் போய் கோழியா சூப்பு வைக்கிறேன். எப்படியும் உடம்பு முழுக்க ஏதாவது வாங்கிட்டு தான் வருவான். புள்ள வலியோட வருவான் இல்லையா, அவனுக்கு நான் சூப்பு வச்சிருக்கிறேன். அண்ணி, அண்ணா, லட்சுமி வந்துட்டான்னு நினைக்கிற பர்வதம், பாரு. ஆமாங்க, லட்சுமி கொரோனா தான் இருக்கு, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். துளசி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பாக்குறேன். அட லட்சுமி, வா லட்சுமி, வாங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா அண்ணி? அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லையா? அது சரி லட்சுமி, மச்சானுக்கு உடம்புக்கு உண்மையாவே எதுனா வந்திருந்தா நீ கேட்கலாம். மச்சானு போலியால ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு நேத்து நைட்டு தானே தெரியுமே. ஐயோ மச்சான், என்ன நேத்து ஏதோ குடிச்சதுல கூட சேர்ந்து சொல்லிட்டேன், ஏதோ வளரிட்டேன். அதை நீ இப்ப சொல்லி காமிச்சிட்டு இருக்க? ஐயோ அப்படிலாம் இல்ல மச்சான், சும்மாதான் சொன்னேன் நானு. ஆமா எப்படி இருக்கீங்க? அம்மா பர்வதம் நல்லா இருக்கியாம்மா? என் மேல எதுவும் கோவமா இருக்கியா என்ன? ஐயோ அண்ணா, என்னண்ணா
அது இதுன்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஏன் உங்க மேல கோவம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க முதல்ல வாங்க. இல்லம்மா பர்வதம், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். மனசளவுல நிறைய காயத்தை உண்டாக்கியிருக்கேன். அதான் கேட்கிறேன், என் மேல உனக்கு எதனா கோவம் இருக்கும்ல? எதனா கோவம் இருந்தா இந்த அண்ணனை மன்னிச்சிருமா? அண்ணா என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என் அண்ணனா நான் இப்ப கோவப்படுவேன் அப்படிலாம் எந்த கோவமும் கிடையாது. நியாயமா பார்த்தா உங்களுக்கு வந்த கோவம் நியாயமானதுதான். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன நீங்க தானே மன்னிக்கணும். அப்பா முடியலையா அண்ணன் தங்கச்சி பார்த்தும்? என்னம்மா லட்சுமி, நம்மளே மிஞ்சுறாங்க போல ரெண்டு பேரும். ஆமாண்ணா, நானும் அதான் பாத்துட்டு இருக்கேனே. ரெண்டு பேரும் என்னமோ பாசமல்ல சிவாஜி கணேசனும் பத்மினி மாதிரியும் ரெண்டு பேரும் மாறி மாறி உருக்கிக்கிறாங்களே. அப்பா, அடிச்சுக்கிட்டா ரெண்டு பேரும் ஒரே மட்டும் அடிச்சுக்கிறாங்க, உருக்கிக்கிட்டா ரெண்டு பேரும் ஒரே மட்டும் உருக்கிக்கிறாங்க. இது எங்கன்னு போய் சொல்றது நானு? போ லட்சுமி, சும்மா என்ன சொல்லிட்டு இருக்காது. அண்ணா நீங்க வாங்கண்ணா, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இவங்க அப்படிதான் சொல்லுவாங்களே. நீங்க வாங்கண்ணா. வா லட்சுமி, இருங்க நான் போய் குடிக்க கொண்டு வரேன். ஐயோ அண்ணி, அதெல்லாம் எதுவும் வேணா நீ. இவருக்கு வெளியில வேலை இருக்க, நீ உடனே போகணும். துளசியை கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கோமே. எங்க நீ துளசி ரெடியா இருக்காளா? நான் சொல்லி அனுப்புனேன், வர சொல்லுங்க. வந்தானே கிளம்ப வேண்டியதுதான். அது சரி, என்ன காலை சுத்தி நிறுத்தின மாதிரி ரெண்டு பேரும் பரபரன்னு வந்துட்டு ஓடணுன்றீங்க? இருங்க, எதுனா சாப்பிட்டு பொறுமையா போகலாம். இல்லம்மா பர்வதம், துளசி விடுற அன்னைக்கு வருவோம்ல, அன்னைக்கு இருந்து விருந்தே சாப்பிட்டு போறோம். இப்ப பக்கத்து ஊர்ல ஒரு வேலைம்மா, நான் முன்னாடி சொல்லிட்டேன். சொல்லனா கூட நான் இன்னும் இருந்திருப்பேன் கொஞ்ச நேரம். நான் போகணுமா, நேரம் ஆகுது. துளசியை கூப்பிடுங்க, கிளம்புறோம். அது சரி, என்னமோ தூரத்துல இருந்து வந்த மாதிரி போகணும்னு சொல்றீங்க. பக்கத்துல இருக்க வீட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டு பக்கமே வரது இல்ல, எப்பயாவது ஒரு டைம் தான் வாரீங்க. அதுலயும் சுடுத்து நீ கால ஊத்துன மாதிரி பரபரன்னு இருக்கீங்க. என்ன லட்சுமி இதெல்லாம்? இனிமே என்ன அடிக்கடி வர வேண்டியதுதான். நிறைய விசேஷம்லாம் இருக்குல்ல. இனி அடுத்தடுத்துதான் நம்ம வீட்டுல விசேஷங்களே தொடங்க போகுது. அதுக்கப்புறம் என்ன, என் வீட்டுல என்ன வேலை இருக்கு எனக்கு? இனி எந்த நேரமும் இங்கேதான் இருக்க போறேன். ஆமா லட்சுமி, அது சொல்லு. எப்படா என் வீட்டுல அடுத்த விசேஷங்கள் வரும்னு இருக்கு. சீக்கிரமே வரணும். சரி லட்சுமி, இரு, நான் துளசியை கூப்பிடுறேன். சரிங்க நீ. ஆமா நீ யாழினி போய் கூட்டிட்டு வரலையா? அப்புறம் ஷாலினி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா? எதுனா தெரியுமா? இல்ல லட்சுமி, இதோ நானும் இவரும் இப்பதான் கொஞ்ச நேரத்துல கிளம்பலான்னு இருக்கோமே. நாங்க போய் முதல்ல யாழினியை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா போய் ஷாலினி கூட்டிட்டு வரலான்னு இருக்கோம். ஷாலினி அங்க போகலன்னு சொல்லிட்டாலாமா, இங்கதான் வரேன்னு இருக்காலாமா. அதனால ஷாலினியும் இங்கதான் கூட்டிட்டு வரணும். அப்படியா நீ? அப்ப பரவாயில்லையே, பரவாயில்ல, மறுபடியும் வீடு நிறைஞ்சே இருக்கும். சரிங்க நீ, நீங்க போய் முதல்ல அவங்களால கூட்டிட்டு வாங்க. யாழினி வரட்டும். யாழினி தங்கத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைய பார்க்கணும். வந்ததும் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். நான் என்னத்த சொல்றது லட்சுமி, அவளுக்கு இங்க கால் இருக்காது. துளசி அங்கதானே இருக்கா, குடு குடு ஓடி வந்துருவா. நீ என்னத்த அவளை பார்த்து இங்க வருது, அவளே உங்களை பார்க்க அங்க வந்துருவா. அது சரிதான் நீ. சரிங்க நீ, துளசியை கூப்பிடுங்க, நேரம் ஆகுது. இரு லட்சுமி கூப்பிடுறேன். துளசி, அம்மாடி துளசி, நேரம் ஆகுதுமா. அம்மா அப்பா வந்துட்டாங்க, காத்துட்டு இருக்காங்க. மாமா மாமா துளசி, அம்மா அப்பா வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சரிம்மா, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? வேற எதனா வேணுமான்னு பாத்தியா? சரி விடு, எதனா வேணும்னா கூட எதனா வேணும்னா சொல்லு, ஆத்திக்கு ஃபோன் பண்ண, ஆத்தா எடுத்து வந்து தரேன். ஆமாடி, எதனா வேணும்னா ஃபோன் பண்ணு, நானே எடுத்து வந்து தரேன். டேய் சூர்யா, அத நான் இருக்கேன்ல, நீ எல்லாம் கொண்டு போக வேணாம். எதனா வேணும்னா துளசி எனக்கு ஃபோன் பண்ணுவா. துளசிமா, உனக்கு எதனா வேணும்னா ஆத்திக்கு ஃபோன் பண்ணு, ஆத்தையே கொண்டு வரேன். சூர்யாவை டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு மாசத்துக்கு நீ சூர்யாவை தொல்லையே பண்ணக்கூடாது, சரியாமா? என்னம்மா, எதையாவது விட்டுட்டு போயிருப்பால, அது கொண்டு போய் கூட கொடுக்க கூடாதா என்ன? அப்படி இல்லப்பா சூர்யா, எதுக்கு உனக்கு கஷ்டம்? இந்த பக்கத்துல இருக்க வீடு தானே, நான் கொண்டு போய் கொடுக்க போறேன். துளசிக்கு எதனா வேணும்னா நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்ப்பா, உனக்கு எதுக்கு கஷ்டம்? அது கொடுக்குற சாக்கிலையாவது இவளை பார்க்கலாம், அதுக்கு கூட தடை போடுறாங்க. நீங்க என்ன தடை போட்டாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியெல்லாம் என்னால பார்க்காம இருக்க முடியாது. ஏய் இங்க பாரு, எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல, இது வேணும் அது வேணும்னு ஏதாவது ஃபோன் பண்ணி என்கிட்ட கேளு, அப்பதான் அடிக்கடி அங்க வந்து பார்க்க முடியும். புரியுதா? புரியுது மாமா. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாத, புடவையெல்லாம் இங்கே விட்டுட்டு போ, சரியா? அதாவது கூட இருக்கட்டும், அதையாவது கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன், சரியா? அதெல்லாம் வச்சுட்டேன். நான் அதை வச்சுட்டு உங்க சட்டையும் எடுத்துக்கிட்டேன். நான் உங்க சட்டையை கட்டி பிடிச்சு தூங்குறேன், நீங்க போடவே கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. மாமா கிளம்பட்டுமா? துளசிமா, அம்மா அப்பாவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்புறியாமா? உங்களுக்கு வேற வேலை இல்லை, உன்னை அனுப்பத்திலே குறியா இருக்காங்க. துளசி போறியாடி? ஆமா மாமா, அதான் அம்மா அப்பா வந்துட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன். மாமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. தினமும் என்ன வந்து பாருங்க மாமா, பார்க்காம இருக்காதீங்க. நான் உங்களுக்காக வாசல்ல நிற்பேன், சரியா? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவேன். அதுக்காக நீ வாசல்ல தான் நிக்க வேணாம், ரூம்ல தாப்பால் போட்டுட்டு இரு. எப்படி வரணும்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் வருவேன், சரியா? போங்க மாமா, இப்ப கூட உங்களுக்கு விளையாட்டு தான். ஏய் விளையாடலாம் இல்ல, சத்தியமா தான் சொல்றேன். இங்க பாரு, எப்பவுமே ரூமுக்குள்ளேயே இரு, அதுவும் தால் பாலை போட்டுட்டு இரு. அப்பதான் நான் வந்தா இருந்துட்டு போகிறதுக்கு சௌகரியமா இருக்கும், பாத்துக்க. போங்க மாமா, நான் கிளம்புறேன். அண்ணி, இவங்களை விட்டா இப்படியே பேசிட்டே இருப்பாங்க, அவளை வர சொல்லுங்க அண்ணி. அம்மாடி துளசி, கேட்டியா? உங்க அம்மா உன்னை கூப்பிடுறா, கிளம்புமா. சூர்யாவை இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வந்து நீ வச்சக்கண்ண வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கலாம். கிளம்புமா. மாமா கிளம்புறேன். துளசி போகாதடி. அப்பா ஏண்டா இந்த இருக்க வீட்டுக்கு உனக்கு இவ்வளவு அக்க போறான்? அவளை விடுடா துளசி, அவன் அப்படியே அவளை பாத்துட்டே இருப்பான். நீ கிளம்பு, ஒரு மாசம் தானே, அப்படி எதுக்குள்ள போயிடும். ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கே.
அம்மாடி துளசி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பார்க்கலாம். அடிக்கடி சூரியவை நீ பார்க்க தானே செய்வா, பார்க்காம இருக்கவா போறீங்க? அதெல்லாம் நீங்க பார்க்க தானே போறீங்க. கிளம்புமா. ஆமால, நான் உங்களை பார்ப்பேன் மாமா, டெய்லியும் பார்ப்பேன். போயிட்டு வரேன் மாமா. மாமா லவ் யூ. துளசி ஐ லவ் யூ டி. சீக்கிரம் வந்துடுடி. கண்டிப்பா மாமா, ஆடி மாசம் முடிஞ்சது ஓடி வந்துடுறேன். சரியா? டேய் போதும்டா, முடியல. அம்மா அதோ அனுப்புறேன். ஆமா அங்க பாருங்க, அத்தை என்னமோ கேட்கற மாதிரி இருக்கு. அப்பா அங்க பாருங்க, மாமா என்னமோ கூப்பிடாரு. என்ன லட்சுமி கூப்பிட்ட? ஏய் துளசி, போறதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துட்டு போடி. ஐயோ மாமா, அத்தை மாமா அம்மா அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க. நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க விடுங்க, நான் கிளம்புறேன். ஏய் அதெல்லாம் முடியாது, எல்லாரும் திரும்பி தானே இருக்காங்க. துளசி அட நீங்க வேற, நீ நாங்க கூப்பிடவே இல்ல. மாப்பிள்ள சும்மா சொல்றாரு. அவன் துளசி அனுப்பாம இருக்கிறதுக்கு என்னென்ன சாக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனே துளசி லவ் யூ டி. ஆத்தாடி. டேய் மகனே, நீ வேற மாதிரிடா. அப்படியே மிஞ்சிட்ட போ. அது சரி, ஏன் மாப்பிளைக்கு 10 மாசம்லாம் வேணும், 5-6 மாசமே போதும். சிங்க குட்டி மாதிரி பேரனை பெத்து போட்டுருவாரு. ஐயோ மாமா, எல்லாரும் பாத்துட்டாங்க. போங்க மாமா. பார்த்துட்டு போட்டோம். அப்போ அது தெரியட்டும், நம்மள ஏன்டா பிரிச்சு வைக்கணும்னு தெரியட்டும். மேடி ஹாய் டியர், குட் ஈவினிங் பா. ஹாய் டியர்ஸ். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். நேற்று நான் 5:30 வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் கரெக்டாக வீடியோலாம் எடுத்துட்டேன். வீடியோ அப்லோட் 4 o'clock அப்லோட் பண்ணிட்டேன். பட் வீடியோ வந்து செக்கிங் ப்ராசஸில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சுப்பா. ஆமாப்பா, வீடியோ அப்லோட் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, செக்கிங் ப்ராசஸ் ரொம்ப எடுத்துக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோவை கண்டிப்பாக போட்டுருவேன்ப்பா. போட்டுருவேன் அப்படின்னா நான் போஸ்ட் எதுவும் போட மாட்டேன். அப்படி நான் போட மாட்டேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ வராதுன்னு போஸ்ட் போட்டுடுவேன். ஓகேங்களா? ஆமாம் டியர்ஸ், நான் வீடியோலாம் எடுத்துட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு நாளுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். இன் கேஸ் என்னால் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை டெஃபினட்டாக உங்களுக்கு போஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்ப்பா. ஆமாப்பா, அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் அதிகமாக இருக்குது. என்னால் வீடியோவை மேக் பண்ணவே முடியலை. நானே கிடைக்கிற கேப்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கம்மியான டைமில் தான் கண்ணாமூச்சி எடுத்து போட முடிஞ்சது. உடனே கேட்காதீங்க, கண்ணாமூச்சி மட்டும் கம்மியாக கொடுக்குறீங்க ஆனால் கெட்டி மேலே மட்டும் 40 minutes போடுறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. என்ன ரீசன்னா, கெட்டி மேலே வந்து ஆல்ரெடி நான் நிறைய செக்மெண்ட் எடுத்து வச்சதுனால இப்போ ஜஸ்ட் எடிட்டிங் மட்டும் கொடுத்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் கிட்டிமேளம் சீரியஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய எபிசோட்ஸ் மேக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ டைம் கிடைக்கிற கேப்ல தான் கிட்டிமேளத்தோட சீரியஸ் வந்து நான் நிறைய எடுத்து வச்சிருந்தேன்னா அதனால தான் உங்களுக்கு உடனே வீடியோ வந்து கொடுக்க முடியுது. கண்ணாமூச்சி என்னால் அந்த மாதிரி எடுக்க முடியல. ஏன்னா கண்ணாமூச்சி நான் இப்போ ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் இல்லைங்களா? அன்னைக்கு இப்போ நாளைக்கு நாள் வீடியோவுக்கு நான் இன்னைக்கு தான் எடுக்க முடியும். அப்படி தான் எடுத்துகிட்டு வரேனா, அதனால என்னால் கண்ணாமூச்சிக்கு வீடியோஸை இனிமே தான் புதுசாக மேக் பண்ணணும். அதனால அதை மேக் பண்ணுறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கலப்பா. அதனால தான் கண்ணாமூச்சிக்கு வீடியோ டைமிங் கம்மியாக வருது. அதனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஆமாம் டியர்ஸ், கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு சீரியல் உள்ள போஸ்ட்டை நான் போட்டு இத்தனை மணிக்கு வீடியோ வந்துடும் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். மேபி டைம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் அன்னைக்கு நாளுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். வீடியோ போட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நான் போஸ்ட்டில் வீடியோ இன்னைக்கு வராதுன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்ப்பா. அதே போல் எம்எம்கே சீரிஸ் நான் ரொம்ப நாளாவே போடல. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இடையில என்னோட ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சொன்னேன் இல்லைங்களா? ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்ததுனால நான் சில இமேஜஸ்லாம் டெலிட் பண்ணும்போது எம்எம்கேக்கானது, அதாவது எபிசோட் எம்எம்கேக்கான லொகேஷன்ஸ், அந்த பேக்ரவுண்டு, அப்புறம் இமேஜஸ் எல்லாமே டோட்டலாக கிளியர் பண்ணிட்டேன். ஸோ என்னால் அதில் போயிட்டு புதுசாக மறுபடியும் அவங்களுக்கான பேக்ரவுண்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எடுக்க முடியலையா? ஏன்னா ஆல்ரெடி 2 வீடியோ போயிட்டு இருக்கு. அப்புறம் எம்எம்கேக்கானது அந்த இமேஜஸ்லாம் எடுக்கணும் போது என்னால் அது முடியல. அதனால எம்எம்கே என்னால் எடுக்க முடியாமல் அப்படியே ஸ்டாப்ல இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் அதையும் சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். கண்டிப்பாக கொடுத்துருவேன். அந்த சீரியஸை ஒரு ஹாப்பி எண்டிங்கோட கொண்டு வந்து முடிச்சுட்டு தான் விடணும்னு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எம்எம்கேவும் வந்துடும். அப்புறம் நேற்று ஸ்பெஷல் எபிசோட் தானான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஆமாம் சிஸ்டர் இது ஸ்பெஷல் எபிசோட் தானேட்டு. ரொம்ப 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 சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதே மாதிரி சண்டே இந்த மாதிரி ஸ்பெஷல் எபிசோடாக போட சொல்லி. எவ்ரி சண்டே என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். நான் ஏதாவது ஒரு சண்டே கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அப்படி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா முன்னாடியே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? எவ்ரி சண்டே கண்டிப்பாக என்னால் போட முடியாத வீடியோ. ஏதாவது ஒரு சண்டே இப்போ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் எபிசோடு ஏதாவது கொண்டு வர கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்மாக போடுவேன்னு சொல்லல, கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே டியர்ஸ். அப்புறம் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம்,
என்னன்னா நாளைக்கு 2 வீடியோவும் வரும். கண்ணாமூச்சி கெட்டிமலம் நாளைக்கு 2 வீடியோவும் வரும். வெனஸ்டே வந்து விநாயகர் சதுர்த்தி. வெனஸ்டே அன்னைக்கு வீடியோஸ் வராது, லீவு. அதே போல் அடுத்த நாளும் வீடியோ வராது, லீவ். ஸோ 2 டேஸ் லீவ் டேஸ். ஓகேங்களா? அது வரைக்கும் வீடியோட டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதாவது கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லீவ் எல்லாம் முடிஞ்சு நான் திரும்பி வரும்போது பழையபடி எப்பவும் போல 30 மினிட்ஸ் அண்ட் அபோவ் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த வீக் லீவ் எடுக்கிறீங்க, அதுவும் 2 டேஸ் லீவ் எடுக்கிறீங்களே, அப்போ சண்டே வீடியோ வருமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இவ்வளோ நாள் அதான் பண்ணேன், இடையில லீவ் எடுத்தால் சண்டே வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்க்குறேன்னா, அதனால் இந்த வீக்கை சண்டே வீடியோ கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இன்கேஸ் எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சண்டே போடுறேன். முடியாத பட்சத்துக்கு ஐம் சாரி. ஓகே மண்டியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கே தெரியும், வேலைகள் அதிகமாக இருக்கும். வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமும் நம்ம என்னதான் பழையபடி எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க டயர்ட் கண்டிப்பாக போகாது. ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வீடியோவை கரெக்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், இதான்ப்பா கண்டிப்பாக வீடியோ வரும்னா அன்றைக்கி நாளுக்கு சீரியஸ் உள்ள போஸ்ட்டை போட்டு வீடியோ வரும் அப்படின்னு போட்டுருவேன். வீடியோ வராது அப்படின்னா நான் அதுக்கும் போஸ்ட் போட்டு வீடியோ வராதுன்னு கன்ஃபார்மாக சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி லேட் ஆகிடுது இல்லைங்களா, அதுக்காக தான் இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா பட் செக்கிங்கில் போகும்போது லேட் ஆகிடுதுங்களா, அதுக்காக இதை உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஓகே டியர்ஸ், அப்புறம் பர்த்டே விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அதை பத்தியும் சொல்றேன். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டு விடுறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலையில அக்கா எனக்கு வந்து பர்த்டே, அக்கா எங்களுக்கு கல்யாண நாள், விஷ் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு நாள் என்ன ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னால் கண்டிப்பா விஷ் பண்ண முடியாதுமா. நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, முன்னாடி நாள் நைட்டே நான் அதை வந்து எல்லாமே மேக் பண்ணி வச்சிருவேன். மறுநாள் எடிட்டிங் மட்டும்தான் கொடுப்பேன். எடிட்டிங்ல கண்டிப்பா என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு நாளைக்கு பர்த்டே, நாளைக்கு வெட்டிங் டேனா இன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா, அப்பதான் என்னால் விஷ் பண்ண முடியும். ஏன்னா நான் பார்த்தேன் 2-3 பேர் வந்து இன்னைக்கு எனக்கு பர்த்டே, இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே, ஸோ விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. அது என்னால் முடியலன்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், விஷ் பண்ணிடுவோமா? இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் ரம்யா சிஸ்டருக்கு பர்த்டே. அவங்களுக்கு 19th பர்த்டே ஆமா. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரம்யா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரம்யா டியர். ரம்யா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் சில சிஸ்டர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சித்ரா சிஸ்டர். ஹாய் சித்ரா டியர். அப்புறம் மேரி சிஸ்டர். ஹாய் மேரி சிஸ்டர். ஹாய் மேரி டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மகா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மகா டியர். மகா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்.